ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் லக்ஷ்மி பிரியா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியாஸ் ட்ரீம்புக். நான் நம்ம சேனலில் அஃபோர்டபுள் ஃபேஷன், ஸ்டைலிங், குக்கிங், டான்ஸ், லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து அனதர் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி. இன்ஃபேக்ட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சப்பாத்தியாக செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி அப்புறம் ஸ்டில் வாட்டர்லேயும் ஒன் டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா நம்மளுக்கு எப்படி தேவையோ நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அதில் இருக்க அந்த பிளாக் கலர் பார்ட்டெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அது ஒரு மாதிரி கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இட்லி குக்கர் வச்சு அதில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பாய்லிங் வாட்டரில் வேக வைக்கிறத விட இப்படி ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், லாஸ் ஆகாமல். ஸ்வீட் பொட்டேட்டோ வெந்துட்டுருக்கு. மீன்வைல் நான் வந்து சப்பாத்தி சைட்ஸுக்கு வந்து டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சித்துக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி அப்படியே தான் சாப்பிட பிடிக்கும், சைட்ஸ் எதுவும் இல்லாமல். நான் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணனால இந்த சைட்ஸும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்திக்கு மற்ற சப்ஜியெல்லாம் செய்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பண்ணுவோம்ல, டொமேட்டோ ஆனியன்ஸ் எல்லாம் வச்சு, அது வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு. அது ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே போகும். ஸோ அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவே வேக வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து தோலை வந்து எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதை வந்து நல்லா பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். அப்புறமா அதில் வந்து தேவையான அளவு வீட் ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடணும். நம்ம அதிலேயே ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டிருக்கனால மாவே வந்து சாஃப்டாக தான் வரும். பட் நம்ம கொஞ்சம் லூக்வாமாக இருக்க வாட்டரில் பிணைஞ்சோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இதில் வந்து நீங்கள் வீட் ஃப்ளவரில் தான் ட்ரை பண்ணணுன்னு இல்லை, ராகி மாவு இல்லை சோள மாவு இந்த மாதிரி எது போட்டாலும் நல்லா தான் வரும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அப்புறமா ஒரு 10 to 20 minutes வந்து மூடி வச்சுக்கிறேன். அப்போ கொஞ்சம் நல்லா இன்னும் சாஃப்ட் ஆகும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் மூடி வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே கூட சப்பாத்தி போட்டுடலாம், நல்லா தான் வரும். நான் வந்து சப்பாத்தி தேய்க்கும் போதோ இல்லை தவாவில் போடும்போதோ வந்து எண்ணெயோ நெய்யோ வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ட்ரையாக வந்து ரோட்டி பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக மாவு யூஸ் பண்ணி நான் சப்பாத்தி தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் எண்ணெயோ நெய்யோ யூஸ் பண்ணி கூட தேய்ச்சிக்கலாம். நான் முன்னாடி எதுவும் எண்ணெயோ நெய்யோ ஆட் பண்ணாதனால லாஸ்ட்டாக வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கீ வந்து மேலே ட்ரிசில் பண்ணிக்கிறேன். இப்படி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா சப்பாத்தி சைட் செய்கிறதுக்காக ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் வந்து போட்டிருக்கேன். ஃபைனலாக அதில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நான் இதில் வந்து சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் யூஷுவலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் காரமும் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட கண்டென்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.